வணக்கம். சொந்தங்களோட இருக்க சொந்தங்களோட சேர இது உங்கள் சாவித்திரி கிச்சன். இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா மிராக்கல் சட்னி செய்ய போறேங்க சொந்தங்களே. மிராக்கல்னா ஒன்றும் இல்லைங்க, முருங்கீரை சட்னி தாங்க. எங்க அம்மா எப்படி இத்தனை வேலை செஞ்சாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. விரவு கொண்டு வருவாங்க, தண்ணி எடுப்பாங்க, 2 குடம் போட்டு தண்ணி எடுப்பாங்க, எருமை வச்சு பால் கறப்பாங்க, எங்களையும் பார்த்துக்குவாங்க, வீட்டு வேலையும் எல்லாமே செய்வாங்க. எப்படி இவ்வளவு வேலை செஞ்சாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னு தெரியுமா, வாரத்துல 2-3 நாள் எங்க அம்மா முருங்கீரை சேர்த்திக்குவாங்க. நான் வீட்டுல சத்தம் போடுவேன், என்ன சும்மா முருங்கீரையே செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி அம்மா கிட்ட சத்தம் போடுவேன். அதோட அருமை எனக்கு இப்பதான் புரியுது. சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாக்குறீங்க, நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. ஃபாலோ பண்ணுங்க, வாங்க சமைக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க, வானலை வச்சுக்கலாங்க. சட்டி காஞ்சோடனே கொள்ளு போட்டுக்கலாங்க. கொள்ளு போட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறங்க சீரகம் கொத்தமல்லி இது கூடயே போட்டு வறுத்துக்கலாங்க. கொள்ளு பாதி வறுவட்டுருச்சுங்க, கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. ஜீரகம் போட்டுக்கலாங்க. நல்லா வறுக்கும் போது நல்ல மணம் வருங்க. மணம் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாங்க. நல்லா கொள்ளு உப்பி வருங்க, நல்லா குண்டு குண்டா வரும், அப்ப எடுத்துக்கலாங்க. அப்பெல்லாம் எங்க அப்பாவோட அம்மா, எங்க அம்மா எல்லாருமே இந்த சட்னி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு இன்னுமே அவங்க நல்லா ஆரோக்கியமா நல்லா இருக்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு இந்த பதம் வந்ததே எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் கூட 4 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. 4 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க, 2 கொத்து. தக்காளி 2 அரிஞ்சு வச்சிருக்கிற அது போட்டுக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் வணங்கினோடனே கீரை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. கீரை கழுவி வச்சிருக்கிறேங்க, கீரை போட்டுக்கலாங்க. நல்லா 2 கைப்பிடி அளவு இருந்தா போகுதுங்க, 4 பேர் சாப்பிடலாம். அது கூட கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. கீரை நல்லா வணங்கிடணுங்க, கொஞ்சம் நல்லா சிம்மிலேயே வச்சு வணக்கி எடுத்துக்கலாங்க. புதினா கொத்தமல்லி சட்னி செய்யற மாதிரி தாங்க இதுமே. என்ன இது கொஞ்சம் நல்லா வணக்கி எடுத்துக்கணும், அவ்வளவுதான். கீரை வணங்கிடுச்சுங்க, கீரை வெங்காயம் எல்லாமே வணங்கிடுச்சுங்க. இப்ப வறுத்து வச்சதே எடுத்து இதுக்குள்ள கொட்ட போறேங்க. கொஞ்சம் தேங்காய் போடுறேங்க, கொஞ்சோண்டு புளி, தேவையான அளவு உப்புங்க போட்டு நல்லா கலக்கி எடுத்து ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாங்க. கொள்ளு வறுத்து போட்டுங்க, முருங்கைத்தழை சட்னியை அரைச்சாச்சுங்க. எல்லாருமே உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு போட்டு அரைப்பாங்க. நாங்க எப்பவுமே கொள்ளு போட்டு தான் அரைப்போம். சாப்பாட்டுல சட்னி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. கொஞ்சம் தேங்காய்
தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், நெய் வேணாலும் ஊற்றிக்கலாங்க. நாங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட போகிறோம். சட்னி மனம் அவ்வளோ மனம் அடிக்குதுங்க. சாப்பிடாம இருக்க முடியாது, ஜல்லு ஊறுது அப்படியே. சட்னியோட பிணைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குதுங்க. மறக்காத நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி கொள்ளு வறுத்து போட்டு செய்யுங்க. கடலைப்பருப்பு உளுந்து பருப்பெல்லாம் போடாதீங்க, கொள்ளு வறுத்து போட்டு செய்யுங்க. கொள்ளு கொத்தமல்லி சீரகம் வறுத்து போட்டு செய்யுங்க. சூப்பராக இருக்குதுங்க, செம மனமாக இருக்குதுங்க. எங்கள் அம்மாலாம் இதை களிக்குத்தான் செய்வாங்க. நம்ம இட்லி தோசை களிக்கு சப்பாத்தி எல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா இருக்குதுங்க, சாப்பாட்டுக்குன்னு சூப்பராக இருக்குது. பெல் பட்டன் அமுத்துங்க, சேனல் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் சேனல் யாருமே ஃபாலோ பண்ணுறதே இல்லை. சேனல் ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சொன்னாங்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.